தேரே இஸ்க்மே இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இந்திய விமானப்படையில் டாப் பைலட்டாக இருக்கார் தனுஷ். அவர் செஞ்ச ஒரு சின்ன தப்பால் அவரை கவுன்சிலிங் அனுப்புகிறாங்க. கவுன்சிலிங் செய்ய வர அதிகாரியாக நாயகி கிருத்தி சனோன் வராங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்ததும் அதிர்ச்சி அடைகிறாங்க, அந்த அளவும் செய்கிறாங்க. அதுக்கு காரணம் காதலாக இருக்குது. இவங்களுடைய ஃப்ளாஷ்பேக் காதலும் காதல் தர வழியும் தான் மொத்த படமும். ஏற்கனவே ஆனந்த் எல்ராய் இயக்கத்தில் தனுஷ் நடித்த ராஞ்சனா படம் தனுஷ்க்கு இந்தி சினிமாவில் மிகப்பெரிய ஓப்பனிங்காக அமைஞ்சது. அடுத்ததாக அட்ராங்கிரி படத்துக்கு அப்புறமா இப்போ மறுபடியும் தேரே இஸ்க்மே படத்தில் ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்காங்க. இந்த படத்தில் தனுஷ் அப்படிங்கிற நடிப்பு அசுரனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேரக்டர். அவருடைய நடிப்பை பற்றி நம்ம பெருசாக சொல்கிறதுக்கு தேவையில்லை. வழக்கம் போல் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆரம்பத்தில் மொரட்டு பையனாக வர சீன்ஸில் தனுஷுடைய நடிப்பில் கொஞ்சம் ரஜினியோட சாயலும் தெரியுது. ஆனாலும் எமோஷன் சீன்ஸில் பட்டையை கிளப்பியிருக்காரு. நிச்சயமாக விருது கிடைக்கும் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். நாயகி கிருத்தி சனோன் தனுஷ்க்கு இணையான நடிப்பை கொடுத்து ஆச்சரியப்பட வச்சுருக்காங்க. அழகாகவும் இருக்காங்க. ஆரம்பத்தில் தன்னுடைய படிப்புக்காக தனுஷ் கூட பழகுறதும், ஆனால் தனுஷ் உண்மையாக தன்னை லவ் பண்ணுறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட உண்மையை சொல்லி புரிய வைக்க முடியாத தன்னோட சைடு கஷ்டத்தை அழகாக நடிப்பில் வெளிப்படுத்தி ரசிக்க வச்சுருக்காங்க. பிரகாஷ்ராஜ் பாசமான அப்பாவா அனுபவ நடிப்பை கொடுத்துருக்காரு. நாயகியோடைய அப்பா ஃப்ரெண்ட் கேரக்டர்னு எல்லாருமே நல்ல நடிப்பை கொடுத்துருக்காங்க. ஏஆர் ரகுமான் இசையில் பாடல்கள் சூப்பராக இருக்குது. பின்னணி இசையிலையும் மேஜிக் செஞ்சுருக்காரு ஏஆர் ரகுமான். கண்டிப்பாக இந்த படத்துக்கு ரகுமானுடைய இசை தான் ஆன்மா அப்படின்னே சொல்லலாம். ஒளிப்பதிவாளர் தஷர்காந்தி ரே ஆகச்சிறந்த ஒரு ஒர்க்கை கொடுத்துருக்காரு. இது ஒரு வழக்கமான காதல் கதை தான் அப்படின்னாலும் கூட அதை ஒரு அழகான திரைக்கதை மூலமாக சூப்பராக ரசித்து பார்க்கும்படி கொடுத்துருக்காரு இயக்குனர் ஆனந்த் எல்ராய். காதல் மிருகத்தை மனிதமாக்கும், மனிதரை மிருகமாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மிருகமாக இருந்த தனுஷை மனுஷனாக மாற்றின காதல் அதே மனுஷனாக வச்சுருக்கா இல்லை மிருகமாக மாற்றிடுச்சா அப்படிங்கிறது தான் ரொம்பவே எமோஷ்னலாக சொல்லியிருக்காங்க இந்த படத்தில். மொத்தத்தில் தேரே இஸ்க்மே காதலும் காதல் நிமித்தமும்.